இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே இன் அ லைஃப் ஆஃப் அ ஊபர் ஈட்ஸ் டெலிவரி பர்சன் அது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு நான் உங்களுக்கு லைவாக ஊபர் எப்படி ஆர்டர் எடுக்கிறது, ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறது, எப்படி போய் பிக்கப் பண்ணுறது, எப்படி போய் டெலிவரி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு காமிக்க போகிறேன். அண்ட் தென் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்ல போகிறேன். அது இது யார் யாருக்கு செட் ஆகும், யார் யாருக்கு செட் ஆகாதுங்கிற தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு $48 வேஸ்ட் பண்ணேன். நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஊபர் ஆப்ஸ் மூலமாக என்சிசி பண்ணாதீங்க, டோர் டேஷ் மூலமாக பண்ணுங்கள். அதில் பண்ணிங்கன்னா ஃப்ரீ. என்சிசினா அப்படின்னா நேஷ்னல் கிரிமினல் செக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும் ஊபர் ஆப்ஸ் மூலமாக பண்ணிங்கன்னா. பட் இதுவே டோர் டேஷ்னு ஒரு டெலிவரி ஆப் இருக்குது, அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த $48 சேவ் பண்ணலாம். இதுதான் நான் எடுத்திருக்க காரு. எப்போயுமே ஊபர் ஓட்டுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டயரு நல்லா செக் பண்ணுங்கள், எதுவும் ஃப்ளாட் டயர் இருக்கா, காற்றுலாம் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. நீங்கள் ஆப்பில் லாகின் பண்ணும்போதே நீங்கள் மோட்டார் சைக்கிளா பைக்கா இல்லை காரான்னு கேட்கும். ஸோ எது நீங்கள் டிசைட் பண்ண வெஹிக்கிளோ டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காரோ பைக்கோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் பிளேட் கேட்கும். சைக்கிளுக்கும் எலக்ட்ரிக் பைக்குக்கும் அந்த மாதிரி எதுவும் கேட்காது. பட் நான் எது எடுக்கலாம், எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து கார் எடுத்திருக்கேன், காரு ரெண்டல் பண்ணியிருக்கேன், $150 a வீக்கு. எப்படி கார் ரெண்டல் பண்ணேன்னா, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் ஒருத்தவங்க ஆட் போட்டிருந்தாங்க, அதை பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணி கார் இருக்கான்னு கேட்டேன். அவங்க இருக்குது, டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் கார் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ். இல்லை நீங்கள் செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 80 to 1 lakh கிலோமீட்டர் ஓடின காரை வாங்குங்க. அப்போ 1 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா நல்லா ப்ராப்பராக செக் பண்ணி வாங்குங்க. ஆன்லைனில் ஒரு மெக்கானிக்கை கன்சல்டிங் புக் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டே போங்க. வண்டி வாங்க போகிறீங்க செகண்ட் ஹேண்டில் அப்படின்னா கேர்ஃபுல்லாக வாங்குங்க. நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, இல்லை நீங்கள் இப்போதைக்கு கார் வாங்கலாம், ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி நீங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கலாம் காரை பற்றி அப்படின்னா இது வெரி சிம்பிள். அவங்களே மெயின்டெனன்ஸ் பார்த்துக்குவாங்க. நீங்கள் காரை பற்றி எதுவுமே ஒர்க் பண்ண தேவையில்ல, அவங்களே இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃபியூல் மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி பஞ்சர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதில் டெலிவரி பண்ணலாம், நீங்கள் எதில் வேணாலும் டெலிவரி பண்ணலாம். அப்படிலாம் எதுவுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு ஷார்ட்டான ரேஞ்சில் தான் நீங்கள் டெலிவரி பண்ண போகிறீங்க, உங்களோட சபர்ப்லேயே நீங்கள் டெலிவரி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூட்டரோ சைக்கிளோ போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வேணும், பெரிய வேறு இடத்துக்கு நீங்கள் போய் டெலிவரி பண்ணணும், ஒரு சபப்லேருந்து இன்னொரு சபப்புக்கு போகணும், ஸோ அப்படின்னா பைக்கு கார் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரைஸ் பெர் ஹார்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். நீங்கள் சைக்கிளும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட பெர் ஹவர் வந்துட்டு அரௌண்ட் 25 to அந்த ரேஞ்ச் வரும். பட் இதே நீங்கள் காரில் நீங்கள் டெலிவரி காரோ பைக்கில் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா பெர் ஹவர் 30 to 32+ வரும். ஸோ இட் டிபெண்ட்ஸு டைமு, அதுக்கப்புறம் பீக் ஹவர்ஸ். ஸோ இது மூணுமே கன்சிடர் பண்ணி தான் இந்த எல்லா சிஸ்டமே ஒர்க் ஆகுது. பேசிக் ஒரு அல்கரிதம் இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ சப்போஸ் நீங்கள் என்ன மாதிரி கார் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் இந்த ஊரில் வண்டி ஓட்டுறதுக்கு. நம்ம ஊரில் வண்டி ஓட்டுற மாதிரிலாம் இங்கே நினச்சிடாதீங்க, சத்தியமாக அப்படி கிடையாது. ரொம்பவே கஷ்டம் இந்த ஊரில் வண்டி ஓட்டுறது. அவ்வளோ ரூல்ஸு, ஸ்பீட் கேமராஸு, போலீஸு, பேட்ரோல், அவ்வளோ பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் 41 போனால் கூட போலீஸ் பேட்ரோல் உங்களை பார்த்தா நிப்பாட்டி அந்த 1 கிலோமீட்டர் போனதுக்கான ஃபைனை போடுவான். அதுவுமே சும்மா நார்மல் கம்மி காசுலாம் இருக்காது. நம்ம ஊர் காசுக்கு 40,000 50,000க்கு மேலே வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, நம்மளோட இன்டர்நேஷ்னல் லைசன்ஸை வச்சு ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஊரில் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸு 6 months வரைக்கும் வேலிட் இருக்குது, நீங்கள் ஓட்டலாம். பட் கமர்ஷியலாக ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நான் டிகேடிக்காண்டி ஒரு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன். அவங்க சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் கமர்ஷியலாக ஓட்டாதீங்க, சில ஏரியாவில் ரூல்ஸ் மாறுது, ஸோ அதனால் அப்படி ஓட்டாதீங்க. நீங்கள் ஆல்வேஸ் இந்த ஊர் NSW லைசன்ஸ் வச்சுருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் இந்த ஊர் லைசன்ஸ் வச்சுக்கோங்க, அது எப்பயுமே பெஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட இந்த ஊபர் ஈட்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோட டிகேடி டெஸ்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டிகேடி டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு NSW லைசன்ஸ்க்கான டிரைவிங் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டேன், அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். ஸோ என்னோட மோஸ்ட்லி ஏப்ரலில் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஏன்னா அது நம்ம ஒரு டேட் போட்டுருவோம், சம்டைம்ஸ் அது மாறிக்கிட்டே இருக்கும், ஏன்னா டிமாண்ட் அவ்வளோ இருக்கனால. ஸோ நீங்கள் இந்த ஊர் லைசன்ஸை புக் பண்ணிவிடுங்க. டாக்குமெண்டேஷன் முடிச்சாச்சு, நீங்கள் காரோ பைக்கோ எடுத்துட்டீங்க, இல்லை சைக்கிளோ ஏதோ எடுத்துட்டீங்க. இப்போது எப்படி உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாமா?
இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறது இந்த மாதிரி ஊபர் ஈட்ஸுங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் ஏர்ன் அண்ட் ட்ரைவுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும். உள்ளே போயிட்டு உங்களோட டாக்குமெண்டேஷன் நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரைவ் அப்படிங்கிற இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கோ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கோயிங் ஆன்லைன் வரும். ஸோ நம்ம ஆன்லைன் வந்தாச்சு இப்போது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பாருங்க, நான் எப்படி ஒரு ஆர்டர் எடுப்பேன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் பார்ப்பேன். 7.3 கிலோமீட்டர்ஸ் டோட்டலு. ஆர்டர் அமௌண்ட் பார்ப்பேன் $11. எங்கே போருங்கிற லொக்கேஷன் பார்ப்பேன். நான் அந்த லொக்கேஷன் போனால் நமக்கு கிடைக்குமா, இந்த லொக்கேஷன் எனக்கு கிடைக்கும், அதனால இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த லொக்கேஷனுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் பொருளை வாங்கணும். ஸோ நான் அந்த லொக்கேஷன் போயிட்டு பொருள் வாங்கும்போது உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு வாங்கணும். அந்த இருக்கு பாருங்கள் அந்த ரெஸ்டாரண்ட், ஜிஞ்சர் சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே எப்படி நான் ஆர்டர் வாங்குறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம ஆர்டர் வாங்க டைமில் இந்த மாதிரி வச்சுருவாங்க, நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் மட்டும் போகும். ஸோ இது நம்மளோட ஆர்டரு மெரிடோ. ஆர்டர் வெரிஃபை பண்ண இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆர்டர் வெரிஃபை பண்ணோம். ரெண்டாவது அந்த ஆர்டர் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட ரெண்டாவது ஆர்டர். ஆர்டர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெரிஃபை ஆர்டர் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பிக்கப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆர்டர் வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு அடுத்த ஆர்டர் போட்டுட்டாங்க. ஸோ அது பக்கத்துலேயே இது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடம் வந்துட்டு மார்க்கெட் பிளேஸு. அதனால் ஆர்டர் வந்துட்டு டக்குன்னு நிறைய ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இங்கே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பைக்கில் பண்ணிங்கன்னா ஈஸி. இது பெரிய அட்வான்டேஜ், நீங்கள் எங்கே வேணாலும் விட்டுட்டு போயிடலாம். காரில் பண்ணுறீங்கன்னா பார்க்கிங் கிடைக்காது. நான் இப்போ ஒரு ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட நான் பார்க் பண்ணி 300 மீட்டர் இருக்கு. இங்கேருந்து நான் இங்கே வரைக்கும் போகணும். அப்படி பார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், காரில் ஓட்டினீங்கன்னா பார்க்கிங் டிஸ்அட்வான்டேஜ் எப்போயுமே இருக்கும். ஸோ இப்போ தான் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு வந்தேன். அந்த வீட்டில் தான் டெலிவரி பண்ணிட்டு வந்தேன். டெலிவரி பண்ணதுக்கப்புறம் ட்ராப் ஆஃப் கம்ப்ளீட் டெலிவரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். ஒரே டைமில் 3 ஆர்டர் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட அது மட்டுமே எனக்கு 3 ஆர்டரும் சேர்த்து கிட்டத்தட்ட $36 கிட்ட வந்துச்சு. $36 வித்தின் 45 மினிட்ஸ். பிகாஸ் நான் மதியான டைமில் இருக்கேன், அதனால் ரொம்ப அதிகமாக ஆர்டர் கிடைக்குது. அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் வந்துச்சு. எனக்கு அடுத்து $22 ஆர்டர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் தான். 5 கிலோமீட்டர்ஸ்க்கு எனக்கு $22 வருதுன்னா பீக் டைம், அதனால தான். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஊபர் ஈட்ஸ் ஒர்க் ஆகுது. அஸ் வெல் அஸ் சேம் தான். ஊபர் ஈட்ஸ், டோடாஷ் எல்லாமே சேம் தான். பட் டோடாஷ் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரே சர்க்கிள்லேயே டெலிவரி பண்ண வைக்கும். ஊபர் ஈட்ஸ் வந்துட்டு உங்களை எல்லா சபப்ஸ்லையுமே டெலிவரி பண்ண வைக்கும். ஸோ அதுதான் ஊபர் ஈட்ஸ்க்கும் டோடாஷ்க்குள்ள டிஃப்ரென்ஸு. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், எப்படி என்னோட ஊபர் ஜாப்ஸ் போகுது அப்படிங்கிறத. பாய்.